வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்காக ஷாப்பில் வீடியோ வேணும் வச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக எடுத்து ட்ரை பண்ணி போடலாம். நீங்கள் விரும்பும் நபர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்கள் மீது அக்கறை காமிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் உங்களை மனதளவில் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அவங்க என் கூட ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ ரொம்ப நாளா என் கூட சரியா பேசுறது கிடையாது, என் மேல எந்த ஒரு அக்கறையும் காமிக்கிறது கிடையாது, ஏன் நான் சாப்பிட்டு கூட கேட்கறது கிடையாதுன்னு மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில நபர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயமா கேரக்டா மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குல்ல. அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேல இருந்த விஷயங்கள்லாம் இருக்குதான் செய்யும். பட் இப்போ உங்களுக்கு மனதளவுல உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதல் இல்லாம போயிடுச்சு. காரணம், நீங்க அவங்க கூடவே இருக்கீங்க தேவைக்கு ஏற்ப. ஒரு பெண்ணின் மீது உண்மையான பாசம் காட்டுவது ஒரு ஆணாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அவருடைய அப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுக்காக என் உயிரை கொடுப்பேன், முக்கியமா இந்த பொண்ணு இல்லாம நான் இல்லை, இவளை நான் அவ்வளவு விரும்புறேன், அப்படி இப்படி எக்ஸெட்ரா விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள், அதாவது அவங்க அப்பா வைக்கிற பாசத்தோட எந்த ஒரு ஆணும் வைக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா இங்க நிறைய ஒரு சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நல்லா பரவாயில்ல, தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதிக நபர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பொய்யாக வாக்குகளையும் பொய்யான சத்தியங்களையும் பண்ணிட்டு அவர்கள் வாழ்க்கையில் விட்டு எளிதில் இப்போது செல்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும், என்னோட லைஃப்ல தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த சத்தியம்ன்றத ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. நான் சத்தியமா உனக்காக பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியமா தன்னால முடிஞ்சாலும் சரி முடியலாலும் சரி கண்டிப்பா உங்களுக்காக இதை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சத்தியத்தை வாக்க அந்த காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அப்படி இல்லைங்க. நிறைய மாறிடுச்சு. நிறைய பேர் அவனை விட்டு போக மாட்டேன், உனக்கு உயிரை கொடுப்பா, அது மாதிரி குடும்பம் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லைன்னு வரும்போது இந்த அசால்ட்டா அப்படின்றதுல அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாருடைய வாழ்க்கையில் அன்பு கிடைக்காமல் இயங்குகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அன்பை ஒருபோதும் இழக்காமல் அதை அதிக அளவில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார்கள். அன்புன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தருக்கா காசு இருக்கு அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட நீங்க அன்பு அள்ளி கொடுத்தாலும் அவனுக்கு புரியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் அது. அவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியில எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்ற போது அவன்கிட்ட போய் அன்பு கொடுத்தீங்கன்னா அது புரியும். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்குற இடத்த வச்சுதான் அதோட மதிப்பு கிடைக்கும். நீங்க தேவையில்லாத இடத்துல போய் செஞ்சீங்கன்னா அது மதிப்பு இருக்காது. ஒரு அன்புக்காக ஏங்குறவன்ட்ட போய் அவன் உங்க மேல உயிருக்கு உயிரான காதல் வச்சு உங்க கூட வாழ்வான். ஆனா அன்பு தேவையே இல்லை, அதை பத்தி எந்த ஒரு எண்ணம் இல்லாதவன்ற போய் நீங்க என்ன பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தூரத்தில் இருக்கும் ஒருவரை ஒருவர் விரும்பும் பொழுது அவருடன் வாழ்வதை விட அவருடன் இருந்த நினைவுகளோடு தான் அதிகமாக நண்பர்கள் வாழ்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல, ஐ மீன் மொபைல் இருக்கிறதுனால லாங் ரிலேஷன்ஷிப் தான் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஊருக்கு பொங்கலுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை காலேஜில் படிச்சு எப்படியோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தள்ளி போயிடுவாங்க, இவங்களும் தள்ளி இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல தூரத்துல இருக்கவங்க தான் ஒரு அதிகளோட விரும்பிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அவங்க கூட வாழ்றதோட அவங்களோட நினைவுகளோட தான் அதிகம் வாழ்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா, தூரத்துல இருந்து விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே கொடுமையான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள நினைக்காம இருக்க முடியாது. பக்கத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஒரு பெருசா தெரியாது, கொஞ்ச நாள் மறந்து போயிடுவோம். ஆனா தூரத்துல இருக்கவங்களை நம்ம டெய்லி நினைச்சுக்கிட்டே இருப்போம். முக்கியமா சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்றத ஏத்துக்கவே முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னு எண்ணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்க விஷயம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா தூரத்துல இருக்கிற கூட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுனாலே வலி, அவ்வளோ வலி உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வாழ முடியாது. அது ஆணோ ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி தூரத்துல இருந்து விரும்புனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க பாருங்க. அது பெட்டரான லைஃபா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா, பை பாய்.